ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சுந்தரவழி என்ன தான் நம்ம நந்தினியை மாட்டி விடணும், கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் நம்ம நந்தினிக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுங்க. சுந்தரவழியை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் மேலே பழியை போட்டு நகையை எடுத்து வச்சுருக்காங்க. எப்படிரா சுந்தரவழிக்கிட்ட இருந்து அந்த நகையை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நந்தினியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹேட்டை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். போலீஸ் பயங்கரமாக கடுப்படிக்குது. உங்கள் குடும்பத்துக்கு வேறு வேலை இல்லையா, அது இல்லையா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு கடுப்படிச்சுட்டு ஒரு ரூமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக சுந்தரவழி ரூமை நம்ம சூர்யா சார் கதவு உடச்சிட்றாரு. உடச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நந்தினி நிறுத்துங்க சார், செயின் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம நந்தினி எல்லாருமே தப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நந்தினி சொன்ன வார்த்தை அப்படி. எனக்கு இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் விருப்பம் இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி செயினை எடுத்து ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லாதது எல்லாருக்கும் தெரியுன்றதுனால ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆமாம் நந்தினி தான் எடுத்து வச்சு வச்சுருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா சாருக்கு கண்டிப்பாக நந்தினி அப்படிப்பட்ட ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் 100% தெரியும், அருணாச்சல ஐயாவுக்கும் 200% தெரியும் நம்ம நந்தினி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம நந்தினிக்கிட்ட இந்த தாலி பிரிச்சுலாம் சிறப்பாக பண்ணுறாங்க. சுந்தரவழி அங்கே டென்ஷனில் பத்திரகால மாரி ஆடிட்டுருக்காங்க ரூமில். எப்பட்றா அவள் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யாவும் அருணாச்சலையும் 2 பேருமே போய் கேட்குறாங்க, நந்தினி உண்மையை சொல்லு, எப்படி இந்த செயின் எங்கேருந்து எடுத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு, கண்டிப்பாக நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஐயா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி சொல்கிறாங்க. இல்லை நந்தினி நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் சொல்கிறாரு. உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பாக அப்படிப்பட்ட வேலையை நீ கண்டிப்பாக பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோம். நம்ம நந்தினிக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா சூர்யா சார் நந்தினியை புரிஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம நந்தினிக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அப்போ இல்லைன்னு சொல்லிட்டு மல்லு கட்டுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சூர்யா சார் சரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மேலே சத்தியம் பண்ணு, நீ தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம நந்தினி சத்தியம் பண்ண மாட்டுறாங்க. அப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையா அம்மா சுந்தரவழி அம்மா தான் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை நான் பார்த்தேன், அதை போலீஸ் எங்கே அம்மா எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போலீஸ் பிடிச்சிருமேன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த செயினை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூட்டு போட்டு இருந்துச்சு, எப்படி எடுத்தேன், பூட்டு போடுறதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு அந்த வச்ச இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால தான் மாட்டலை, சுந்தரவழி அம்மாவுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு கண்ணே கலங்கிடுச்சு. நீ கடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா சார் பயங்கரமாக கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை, வட்டா.